ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ டிஎன்இபியில் ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படின்றது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இலவச 100 யூனிட், அதாவது 100 யூனிட் வந்து இலவசமாக வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதாவது மானியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மானியத்தை வந்து நம்ம கண்டினியூவாக வாங்கணும், அதாவது நம்மளுக்கு கண்டினியூவாக நம்மளுக்கு இருக்கணும் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய சர்வீஸ் கனெக்ஷனை ஆதாரோட லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நியூ அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த 100 யூனிட் அப்படின்றது நம்மளுக்கு பெருசாக தெரியாது அப்படின்னு கிடையாது. ஆனால் 100 யூனிட் வந்து லெஸ் ஆகிறதுனால ஸோ நம்முடைய அமௌண்ட் வந்து எவ்வளவோ கம்மியாகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இருக்கும்போது ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய இபி சர்வீஸ் கனெக்ஷனோட ஆதாரை லிங்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணுங்கள். அப்படி லிங்க் பண்ணலை அப்படின்னா ஸோ என்னென்ன இஷ்யூஸ்லாம் வரும், அதாவது இந்த மானியம், அதாவது 100 யூனிட் வந்து கட் பண்ணிவிடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த சலுகைகள் வந்து கிடைக்காது அப்படின்றத தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆதாரோட உங்களுடைய இபி கனெக்ஷனோட எப்படி நம்ம ஆதாரை லிங்க் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான வழிமுறைகள்லாம் என்ன, அடுத்தது ஸோ எப்படி நம்ம லிங்க் ஆகலை, உங்களுடைய இபி கனெக்ஷனோட ஆதார் வந்து லிங்க் ஆகலை அப்படின்னா ஸோ எப்படி நம்ம லிங்க் பண்ணுறது அப்படின்றதுக்கான டீட்டெயிலான வீடியோவை இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டிஎன்இபியோடைய அஃபிஷியல் வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் போயிட்டு ஸோ ஆதாரோட லிங்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ எல்லாத்தையும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதார் லிங்கிங், ஃபஸ்ட்டு டிஎன்இபியோடைய போர்ட்டலுக்கு நம்ம போகணும். அதில் டிஎன்இபி அதில் போயிட்டு ஆதார் பகுதி, அதாவது ஆதார் இணைப்பு அப்படின்னு ஆதார் லிங்கிங் சர்வீசஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணி உங்களுடைய சர்வீஸ் நம்பர், மொபைல் நம்பர், ஆதார் நம்பர் கொடுத்து அதுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆதாரோட உங்களுடைய இபி சர்வீஸ் கனெக்ஷன் வந்து லிங்க் ஆகிடும். ஸோ லிங்க் ஆனதுக்கப்புறமா ஸோ நீங்கள் அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றதையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதிலே நிறைய டைப் ஆஃப் இருக்குது. ஸோ ஒரு வீட்டை வந்து வாடகைக்கு எடுத்திருக்கீங்க அப்படின்னாலும் சரி, அந்த வீட்டோடைய ஓனராக இருந்தாலும் சரி, ஸோ யார் வேணாலும் இதில் லிங்க் பண்ணலாம். ஸோ அப்படி லிங்க் ஆகலை அப்படின்னா ஸோ நீங்கள் டெனண்ட்டாக இருக்கீங்க, வாடகையில் இருக்கீங்க அப்படின்னா அந்த சர்வீஸ் கனெக்ஷனில் உங்களுடைய ஆதாரை கூட லிங்க் பண்ணலாம். ஸோ அந்த வீட்டு விட்டு போயிட்டீங்க அப்படின்னாலும் லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இப்போது நம்ம இத்தனை ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். இப்போ லைவாக எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது, அதாவது லிங்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம யூஸ்வலாக சொன்னபடி டிஎன்இபியோடைய அஃபிஷியல் போர்ட்டலுக்கு வந்து விசிட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனுடைய போர்ட்டல் இப்படி தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் ரைட் சைடில் இருக்க கர்சரை மூவ் பண்ணிங்க, அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் ஆதார் லிங்கிங் ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ எந்த சர்வீஸோட ஆதாரை லிங்க் பண்ணணும், அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களது வந்து ஆதார் லிங்காக இருக்கா இல்லையா அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய சர்வீஸ் கனெக்ஷன் என்ட்ரு பண்ணுங்கள், மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள், கேப்சா என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு ஜஸ்ட் லாஸ்ட்டாக என்டர் அப்படின்னு கொடுங்க. என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறமா ஸோ லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த கிவன் ஆதார் நம்பர் ஆல்ரெடி லிங்க்டு அப்படின்னு சொல்லி மேலே உங்களுக்கு ரெட் கலரில் வந்து ஷோ ஆகும். அப்படி ஷோ ஆகலை அப்படின்னா உங்களோட இபி கனெக்ஷனோட நீங்கள் கொடுத்த ஆதார் நம்பர் லிங்க் ஆகலை. ஸோ அதாவது உங்களோட இபி சர்வீஸில் எந்த ஆதார் நம்பருமே லிங்க் ஆகலை அப்படின்ட்டு அர்த்தம். இப்போது அதே சர்வீஸ் கனெக்ஷன் நம்பரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் யார் பேரில் இருக்குது அப்படின்னு வரும். அடுத்தது ஓனரா டென்டென்ட் அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் உங்கள் பேரில் உங்களுடைய வீட்டில் நீங்கள் சர்வீஸ் கனெக்ஷன் இருக்குது, நீங்கள் தான் ஓனர் அப்படின்னா ஓனர் அப்படின்னு ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி உங்களுடைய ஆதார், ஏன்னா இபி கனெக்ஷனில் ஓனர் அப்படின்னு இருக்கும்போது இபி கனெக்ஷனில் யார் நேம் இருக்கோ அவங்களுடைய ஆதாரை நீங்கள் அப்லோட் பண்ணணும். அது டென்டென்ட்டாக இருக்கீங்க, வாடகைக்கு கூட இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதாரை நீங்கள் என்ட்ரு பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ ஓனர் அப்படின்னா ஓனர் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். கீழே ஆதார் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிவிடுங்க. அந்த ஆதார் வந்து எந்த நம்பரில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கோ அந்த நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு ஜஸ்ட் சப்மிட் அப்படின்னு ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ சப்மிட் பண்ண உடனே ஆதார் டீட்டெயில்ஸ் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி லிங்க்டு வித் யுவர் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்துடுச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுடைய இபி கனெக்ஷனோட ஆதார் வந்து லிங்க் ஆகிருக்கு. ஸோ இது வேணும்னா நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதே போல் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு உங்களோட ஸ்டேட்டஸில் போய்ட்டு திருப்பி அகைன் செக் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி லிங்க்டு அப்படின்னு தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் லிங்க் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக லிங்க்